The happiness of your life depends upon the quality of your thoughts. Hi, hello, வணக்கம் and welcome back. You're watching Cheer with Kriti. நான் கிருத்திகா சரவணன். ஒரு வீடியோவில் ஒரு கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த கண்ட்ரியோட என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், அது என்னன்னா அட சொல்லுமா அப்படின்றீங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனோட அடிப்படை தேவை என்ன? ஃபுட், கிளாத், ஷெல்டர், அதாவது உணவு, உடை, இருப்பிடம். இதில் வாட்டர் அப்படிங்கிறதும் வந்துருங்க. எஸ், வாட்டர் இஸ் அன் எசென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் ஹியூமன் பீயிங் டு சர்வைவ். வாட்டரோட ரிசோர்சஸ் பார்த்தோன்னா சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், ஸ்ட்ராங் வாட்டர், வேஸ்ட் வாட்டர், சால்ட் வாட்டர், ஐசி வாட்டர், இன்னும் நிறைய வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கு. அண்ட் வாட்டரோட ரிசர்வாயர்ஸ், அதாவது நீர் தேக்கம், எங்கெல்லாம் போய் நீர் தேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேக், பாண்ட், ரிவர், டேம், சி, ஓஷன், ஃபால்ஸ், கிளேஷியர்ஸ், இதெல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் இந்த ரிசர்வாயர்ஸ்ல குறிப்பா கிளேஷியர்ஸ்ல எர்த்ல இருக்கக்கூடிய 3/4 ஆஃப் நேச்சுரல் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிளேஷியர்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்ற உண்மையும் இதுல நம்ம சொல்லப்படுறோம். அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஃபால்ஸ் இருக்கு. லைக் ஏஞ்சல் ஃபால்ஸ் இன் வெனிசுலா, கேலண்டுலா ஃபால்ஸ் இன் ஆப்பிரிக்கா, ஜேம்ஸ் ப்ரூஸ் ஃபால்ஸ் இன் பிரிட்டிஷ் கொலம்பியா கனடா, விக்டோரியா ஃபால்ஸ் இன் ஆப்பிரிக்கா, ப்ரௌனி ஃபால்ஸ் இன் சவுத்லேண்ட் நியூசிலாந்து, கிளவுட் கேப் ஃபால்ஸ் இன் வாஷிங்டன் யூஎஸ். ஏன் மற்ற கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் வந்து ஃபால்ஸ் இருக்கா, ஏன் நம்ம கண்ட்ரில இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயம் தான். தாந்தூர் ஃபால்ஸ் இன் மத்திய பிரதேஷ், ஜோக் ஃபால்ஸ் இன் கர்நாடகா, அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் இன் கேரளா, ஒகேனக்கல் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு, குற்றாலம் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு, திருப்பரப்பூர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு. அண்ட் இதெல்லாமே நான் ரேண்டமாக பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபால்ஸ். அண்ட் இதையும் தாண்டி நம்ம கண்ட்ரியில் குறிப்பாக நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்கு. இது வரைக்கும் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஃபால்ஸ் பார்த்தோம். நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது, பக்கத்து ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபால்ஸில் எல்லாமே ஒன்று வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், இல்லை ஐஸ் ஃபால்ஸ் இருக்கும், இல்லை சில்வர் ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டுறோம். பட் எங்கேயாவது எந்த ஊர்லையாவது எந்த கண்ட்ரிலையாவது இந்த ஃபால்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பிளட் ஃபால்ஸ். இந்த பிளட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குது. பிளட் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அண்டார்டிகால டேலர் கிளேஷியர் அப்படின்ற இடத்துல இருந்து தொடங்கி லேக் போனில போய் முடிவடையுது. இதனுடைய டிஸ்டன்ஸ் 54 கிலோமீட்டர்ஸ். அண்ட் எஸ், பிளட் ஃபால்ஸ் இஸ் நேச்சுரல் பட் நாட் சூப்பர் நேச்சுரல் ஃபெனோமினன். யூஸ்வலாக ஒரு கிளேஷியர்ஸ்லேருந்தும் ஒன்று வாட்டர் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும், இல்லை ஐஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும், இல்லை சம்டைம்ஸ் ஸ்னோ கூட அவுட்ஃப்ளோ ஆகும். பட் ஏன் வந்து இந்த டேலர் கிளேஷியரில் அதுவும் அண்டார்டிகால பிளட் வந்து அவுட்ஃப்ளோவாக இருக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கும். இப்போ யூஸ்வலாக பிளட்டோட கலரை எதை டிபெண்ட் பண்ணி வாட்டரோட கலரை எதை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா it depends upon its surface. For example, water வந்து சீல இருந்ததுன்னா it seems to be in blue color. அதே வாட்டர் வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் இருந்தது அப்படின்னா அந்த பாத்திரம் என்ன கலரோ அதனுடைய சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் வாட்டரோட கலர் இருக்கும். ஸோ சிமிலர்லி டேலர் கிளேஷியர் அப்படின்ற ஒரு இடத்துல அதனுடைய ரெசிடியூலாம் கலந்து வருதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால் அதுக்கான பதில் இதோ. இந்த பிளட் ஃபால்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா டேலர் கிளேஷியருக்கு அடியில் கிட்டத்தட்ட 400 மீட்டருக்கு அடியில் ஹைப்பர்சலைன் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. ஹைப்பர்சலைன் அப்படின்னா என்ன? விச் இஸ் ஹெவியர் சால்ட்டியர் தேன் சீ வாட்டர். சீ வாட்டரே எவ்வளோ சால்ட்டியாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட சால்ட்டியான வாட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைப்பர்சலைன் லேக்கில் இருக்கும். ஸோ இதனால தான் பிளட் ஃபால்ஸ் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம எல்லாரும் 5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப என்ன நடந்தது அப்படின்னா ஈஸ்ட் அண்டார்டிகா ஃபுல்லாமே ஓஷனால நிரம்பி வெளியப்பட்டது. அதாவது ஓஷன்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃப்ளட்னால அண்டார்டிகா ரீஜன் ஃபுல்லாவே சூழ்ந்துருச்சு. அப்ப அதனால உருவானதுதான் சால்ட்டி இன்லேண்ட் லேக், அதாவது உப்பு உள்நாட்டு ஏரி. சால்ட்டி இன்லேண்ட் லேக் உருவானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் இயர்ஸ்க்கு கழிச்சு டேலர் கிளேஷியர்ஸ்ல இருந்து ஒரு செலைன் லேக் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த செலைன் லேக்ல உப்புத்தன்மை அதிகம் வாய்ந்த நீர் அந்த லேக்ல இருக்கதா எல்லாருமே கண்டுபிடிக்கப்பட்டாங்க. என்னடா இங்க பேசின் ஆஃப் சால்ட் வாட்டர் வந்து நிறைய இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மக்கள் ஸோ இந்த பர்டிகுலர் லேக்கை மட்டும் ஒரு 2 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் ஐசோலேட் பண்ணியே வச்சிருந்தாங்க. 2 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் செலைன் லேக் என்னவா ஆச்சு அப்படின்னா சப் கிளேஷியர் லேக்கா மாறுச்சு. அதாவது டேலர் கிளேஷியர்ல இருந்து 400 மீட்டர் கீழே போயிருக்கு அந்த ஹைப்பர் செலைன் லேக். ஸோ இப்போ அந்த வாட்டர் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய வாட்டரோட சால்ட் தன்மையை விட 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச்சர்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பிளட் ஃபால்ஸ் எதனால உருவாகுது அப்படின்றதுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டேலர் கிளேஷியரோட சப் கிளேஷியர் லேக்ல இப்போ என்ன இருக்கு? ஹைப்பர்சலைன் லேக் இருக்கு. அந்த ஹைப்பர்சலைன் லேக்னால மட்டுமே தான் இந்த பிளட் ஃபால்ஸ் வருது. எப்படி ஒரு லேக்ல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருந்தா பிளட் வருமா இல்ல ரெட் கலரா வருமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது பிளட் ஃபால்ஸ் அப்படிங்கறது இட் நாட் ஆக்சுவலி ரெட் இன் கலர். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய
வாட்டர் எல்லாமே வாட்டராக மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸஸ் ஆஃப் லைட் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அயன் கண்டென்ட்டோட தான் அந்த வாட்டர் எல்லாமே வெளியில் வருது. ஹைப்பர்சலைன் லேக்கோட அவுட்ஃப்ளோ தான் பிளட் ஃபால்ஸ். இந்த பிளட் ஃபால்ஸோட அவுட்ஃப்ளோ என்ன? சால்ட்டி வாட்டர், ஆக்சிஜன், லைட் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அயன் அப்படி பார்த்தோம். சரி, இந்த மூணு சேர்ந்தா எப்படி நமக்கு வந்து ஒரு ரெட் கலர்ல வாட்டர் கிடைக்குது அப்படின்னா, சால்ட்டி அயன் ரிச் வாட்டர் ஒரு ஆக்சிஜன் ரிச் சர்ஃபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அங்க வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதுதான் ஆக்சிடேஷன். சயின்ஸ் படித்த எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம செய்கிற அன்றாட வேலையில் எல்லா இடத்துலையும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒரு உட்டையோ இல்லை ஒரு சார்கோலையோ ஹீட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒரு அயனை ஏரோட காண்டாக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரஸ்டிங் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 கிரைட்டீரியா இருக்குது. இது 3ல ஏதாவது ஒன்று ஃபில் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும். ஒன்று லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த 3ல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஹைப்பர்சலைன் லேக்கோட அவுட்ஃப்ளோ தான் பிளட் ஃபால்ஸ். இந்த பிளட் ஃபால்ஸ்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஆக்சிஜனும் அயனும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது கெயின் ஆஃப் ஆக்சிஜன். அதனால இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அயன் அண்ட் ஆக்சிஜனோட கெமிக்கல் ரியாக்ஷனால ரெட்டிஷ் பார்ட்டிகல்ஸ் உருவாகுது. இந்த ரெட்டிஷ் பார்ட்டிகல்ஸும் சால்ட்டி வாட்டரும் சேர்ந்து அவுட்ஃப்ளோ வரதுனால நமக்கு இது வந்து ஒரு பிளட் ஃபால்ஸ் மாதிரி தெரியுது. டெய்லர் கிளேஷியரோட சப் கிளேஷியர்ல ஹைப்பர்சலைன் லேக் இருக்கு. இந்த ஹைப்பர்சலைன் லேக்ல ரொம்ப நாள் சால்ட் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதனுடைய அவுட்ஃப்ளோ பிளட் ஃபால்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அந்த பிளட் ஃபால்ஸ்ல வாட்டர் மட்டும் எக்ஸஸ் ஆகாம ஆக்சிஜன், லைட் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அயனும் நமக்கு வந்து அவுட்ஃப்ளோ கிடைக்குது. ஸோ இதுல அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ரெட்டிஷ் பார்ட்டிகல் கிடைக்குது. அந்த ரெட்டிஷ் பார்ட்டிகளும் சால்ட் வாட்டரும் சேர்ந்து அவுட்ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு பிளட் ஃபால்ஸ் மாதிரி தெரியுது. இதுதாங்க பிளட் ஃபால்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ். அண்டார்டிகாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பிளட் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். Till then it's me Kitty signing off. Take care and bye bye.